It's story time. தன்னோட பேத்திக்காக ஒரு பாட்டி வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எப்படியெல்லாம் செலவாச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. செல்வியோட பாட்டிக்கு செல்வி மேல அளவு கடந்த அன்பு இருந்துச்சு. பிறந்ததுலேருந்தே பாட்டி வீட்டில் கொஞ்ச நாளும் அப்பா வீட்டில் கொஞ்ச நாளுமா தான் செல்வி இருந்துகிட்டு இருந்தா. அவ தன்னோட இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாட்டிக்கு அடிக்கடி தோணும். அதுக்கு காரணமும் இருந்துச்சு. செல்வியோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா இரண்டாவதா ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. செல்வியோட சித்தியா வந்தவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே செல்வியை பிடிக்காம போயிடுச்சு. வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்ய சொல்லி ஒழுங்கா சாப்பாடும் போடாம அடிக்கடி திட்டி இத மாதிரி செல்வியை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பாட்டிக்கும் ரொம்ப வயசானதுனால செல்விக்கு ஆதரவா அவங்களால பேச முடியல. செல்விக்கு 20 வயசான உடனேயே அவங்க சித்தி தன்னோட தம்பிக்கு செல்வியை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. செல்வியோட கணவனா வந்த வேலுசாமி தலைநகரத்துல தான் ஒரு பெரிய வேலையில இருக்கிறதா சொல்லி செல்வியை திருமணம் செஞ்சுக்கிட்டு தலைநகரத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். திருமணம் முடிஞ்சு 1 மாசத்துக்குள்ளேயே வேலுசாமிக்கு எந்த விதமான வேலையும் இல்ல, திருட்டு சூதாட்டம்னு பொழுது போக்குறது தான் அவனோட முழு நேர வேலைங்கிறத செல்வி தெரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னோட கணவனுக்கு அறிவுரை எல்லாம் சொல்லி இனிமே இந்த திருட்டெல்லாம் விட்டுட்டு ஒரு வேலையில சேர்ந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செல்வி சொல்லி பார்த்தாங்க. ஆனா வேலுசாமி அதெல்லாம் கேட்டுக்கல. என்னாலலாம் ஒரு இடத்துல பொருந்தி வேலை பார்க்க முடியாது, ஒரு நாளைக்கு என்னால 10,000 ரூபா சம்பாதிக்க முடியும், அப்படி இருக்கிறவனை போய் நீ மாசம் முழுக்க ஒரு இடத்துல வேலை பார்த்து 10,000 ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு வான்னு சொல்ற, அது எனக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டான். நாளாக நாளாக வேலுசாமியோட திருட்டுத்தனமும் சூதாட்டமும் அதிகமாகிட்டு இருந்ததே தவிர குறையவே இல்லை. இதுக்கு நடுவுல செல்வியோட பாட்டிக்கு உடல் நலம் குன்றி போய் படுத்த படுக்கையா இருக்காங்க, எப்ப வேணா அவங்களோட உயிர் பிரியலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் செல்விக்கு வந்துச்சு. பாட்டிய பாக்கிறதுக்காக செல்வி தன்னோட கிராமத்துக்கு வந்தாங்க. வேலுசாமிய பத்தி தெரிஞ்சதும் பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. செல்வி கிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஒரு 50,000 ரூபா பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன், இந்த பணத்தை நான் உங்ககிட்ட தரேன், இதை எடுத்துக்கிட்டு போய் வேலுசாமியும் நீயும் ஏதாவது ஒரு பெட்டிக்கடை நடத்தி பொழைச்சுக்கங்க, இனிமே இந்த திருட்டு சூதாட்டம் இதெல்லாம் வேண்டான்னு வேலுசாமி கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி 50,000 ரூபா பணத்தை செல்வி கிட்ட கொடுத்தாங்க. செல்வியோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அந்த 50,000 ரூபா பணத்தோட செல்வி திரும்ப தலைநகரத்துக்கு வந்தாங்க. இந்த பணத்தை வேலுசாமி கிட்ட கொடுத்தா மறுபடியும் அவன் திருட்டு சூதாட்டம்னு எதுலையாவது இதை விட்டுட போறானே அப்படிங்கிற கவலையும் செல்விக்கு இருந்துச்சு. ஆனாலும் கடைசியில அவன் திருந்திடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த 50,000 அவங்கிட்ட கொடுத்து ஒரு பெட்டி கடையை ஆரம்பிக்க சொன்னாங்க. வேலுசாமியோ அந்த 50,000 ரூபா பணத்தை கையில வாங்கிக்கிட்டு, இதை வச்சு ஒரு பெட்டிக்கடை ஆரம்பிக்கிறதா, இந்த 50,000 ரூபா முதலீட போட்டு ஒரே மாசத்துல நான் எப்படி 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டான். வேலுசாமி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவனை தாண்டி போன ஒரு ஆடம்பரமான கார் வேலுசாமிக்காக ஒரு நிமிஷம் நின்னுச்சு. அதுக்குள்ளேந்து ஒரு பணக்காரர் தலைய நீட்டி, ஈஸ்வரன் கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு வேலுசாமி கிட்ட கேட்டாரு. வேலுசாமி அவர்கிட்ட, இங்கேந்து அது 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும், 6-7 தெரு தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னதும் அந்த பணக்காரர், நான் இந்த ஊருக்கு புதுசு, நீங்க அந்த பக்கம் போறவரா இருந்தா கொஞ்சம் என்னோட வண்டியில ஏறிட்டு வழி காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. வேலுசாமியும் இத மாதிரியான ஒரு ஆடம்பரமான கார்ல போய் தன்னோட நண்பர்கள் முன்னாடி இறங்குறது எவ்வளவு பெருமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த காருக்குள்ள ஏறி உக்காந்துக்கிட்டான். வேலுசாமி வழி சொல்ல சொல்ல அதை கேட்டு அந்த பணக்காரர் அந்த டிரைவருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. வேலுசாமி அவர்கிட்ட, நானே டிரைவருக்கு சொல்றேங்க, நீங்க சிரமப்படாதீங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவரு சொன்னாரு, இல்லங்க, என்னோட டிரைவருக்கு 2 காதும் கேட்காது, வேற எங்கேயும் இவருக்கு வேலை கிடைக்கலங்கிறதுனால நான் இவரை டிரைவரா வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் சொன்னாதான் அவருக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சொல்லிட்டு டிரைவர் பக்கம் திரும்பி, நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளையாவது நாம அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொன்னாரு. டிரைவரும் தலைய மட்டும் ஆட்டினாரு. அந்த பணக்காரர் டிரைவரோட சீட்டுக்கு பக்கத்துல ஒரு கடிதத்தை வச்சு,
நான் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற தெருவுக்கு போ. அங்க இந்த கடிதத்தை கொடுத்தா அவங்க வைர நகை பெட்டியை கொடுப்பாங்க, அதை சீக்கிரமா வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாரு. டிரைவர் மறுபடி தலையாட்டினாலும் அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாராங்கிற சந்தேகம் வேலுசாமிக்கு இருந்துச்சு. ஆனா வைர நகை பெட்டி அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே வேலுசாமியோட மனசும் மூளையும் பரபரன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கோவில் வந்ததும் அந்த பணக்காரர் இறங்கி வேக வேகமா கோவிலுக்குள்ள போயிட்டாரு. அவரு போனதும் வேலுசாமி டிரைவருக்கு தெரியாம அந்த கடிதத்தை எடுத்து அவசர அவசரமா படிச்சு பார்த்தான். அதுல, பானுமதி, நான் இப்ப பட்டணத்துக்கு தான் போறேன். டிசைன் பிடிக்கலன்னு நீ வச்சிருக்கிற அந்த 3 லட்சம் ரூபா வைர நகைய இந்த கடிதம் கொண்டு வர்றவர்கிட்ட கொடுத்து அனுப்பு. நான் பட்டணத்திலேருந்து இந்த வைரமாலையை கொடுத்துட்டு வேற ஒரு வைரமாலைய வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அந்த கடிதத்தை படிச்ச உடனேயே வேலுசாமிக்கு என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அந்த கடிதத்தை பத்தின யோசனையே இல்லாம அந்த டிரைவர் காரை தொடச்சுக்கிட்டு இருக்கிறத வேலுசாமி கவனிச்சான். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த பணக்காரர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வர்றதுக்குள்ள நம்மளோட திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு வேலுசாமி அந்த கார்ல இருந்து இறங்கினான். தனக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற தெருவுக்கு வேலுசாமி வேகமா ஓடினான். அந்த தெருவுல ரொம்ப வீடுகளே இல்ல, 2-3 வீடு தான் இருந்துச்சு. ஒரு வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருந்த இளம்பெண் கிட்ட பானுமதியோட வீடு எது அப்படின்னு வேலுசாமி கேட்டான். உடனே அவங்க, நான் தான் பானுமதி, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. உடனே வேலுசாமி, நான் ஐயாவோட டிரைவர், அவர் இந்த கடிதத்தை உங்ககிட்ட கொடுத்து பெட்டியை வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவா அந்த கடிதத்தை பானுமதி கிட்ட கொடுத்தான். அந்த கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு பானுமதி சொன்னாங்க, இன்னைக்கு காலையில தான் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு அவசர தேவைக்காக என்கிட்ட 50,000 ரூபாய் பணம் கேட்டாங்க. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்கிறதுனால அந்த வைர மாலையை கயட்டி கொடுத்து இதை அடகு வச்சு இப்போதைக்கு நீங்க பண தேவையை சமாளிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அடுத்த தடவை பட்டணம் போகும்போது அந்த வைர மாலையை மாத்திக்கலாம் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்ட உடனே வேலுசாமிக்கு இவ்வளோ அழகான வாய்ப்பு இப்படி பறி போகுதே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா உடனேயே வேலுசாமிக்கு வேற ஒரு யோசனை தோணுச்சு. உடனே அவன் பானுமதி கிட்ட சொன்னான், அடுத்த தடவை ஐயா எப்ப பட்டணம் போவாருங்கிறது தெரியாதுங்க. ஆனா ஐயாவோட பணமே என்கிட்ட ஒரு 50,000 இருக்கு. நான் வேணா அதை தரேன், அடகு வைக்க வேண்டான்னு சொல்லி அந்த வைர மாலையை திரும்ப வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னான். அவங்களும் வேலுசாமி கிட்டேந்து 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு அடுத்த வீட்டுக்குள்ள போனாங்க. ஒரு 5 நிமிஷத்திலேயே வைர நகை பெட்டியை எடுத்துக்கிட்டு வந்து வேலுசாமி கிட்ட கொடுத்தாங்க. பளபளன்னு இருந்த அந்த வைர மாலையை பார்த்த உடனே வேலுசாமிக்கு சந்தோஷம் தாங்கல. 3 லட்சம் ரூபா மதிப்புள்ள அந்த வைர மாலைய எப்படியும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு தன்னால வித்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்பினான். அந்த பணக்காரர் சந்தேகப்பட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஓடிடணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல அவன் வைர மாலையை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினான். அவன் வழக்கமா திருட்டு நகைகளை விற்கிற கடைக்கு போய் 3 லட்சம் ரூபா மதிப்புள்ள வைர மாலை பாரு அப்படின்னு சொல்லி அந்த மாலைய அவங்கிட்ட கொடுத்தான். அந்த கடைக்காரன் மாலைய வாங்கி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, என்ன வேலுசாமி, உன்னோட திருட்டுத்தனத்தை நீ எங்கிட்டயே காட்ட பாக்குறியா? போலி நகைக்கு தங்க முலாம் பூசி 3 லட்சம் ரூபா நகைன்னு என்னையே ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த நகைய வேலுசாமியோட முகத்துல விட்டெறிஞ்சான். ஐயோ, என் பணம் 50,000 போச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வேலுசாமி அந்த நகையை பொறுக்கி எடுக்கும் போது அந்த கடைக்காரன், இத மாதிரியான போலி நகையை எடுத்துக்கிட்டு இன்னொரு தடவை என் கடைக்கு வந்தன்னா உன் காலை உடைச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். வேலுசாமி ரொம்ப நொந்தே போயிட்டான். அவன் ஏமாந்ததை நினைச்சு அவனுக்கு அவமானமாவும் வெட்கமாவும் இருந்துச்சு. 50,000 ரூபா பணம் பறி போனத எப்படி மனைவி கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அன்னைக்கு முழுக்க அங்க இங்க அலைஞ்சுகிட்டு இருந்தான். இருட்டி ரொம்ப நேரம் கழிச்சு அவன் வீட்டுக்கு திரும்ப வந்ததும் அவனோட வீடும் ஒரே இருட்டா இருக்கிறத அவன் கவனிச்சான். வீட்டுல விளக்கேத்தி பார்க்கும்போது அவனோட மனைவி செல்வி வீட்டுல இல்ல. செல்வியோட கடிதம் மட்டும்தான் அங்க இருந்துச்சு. அதுல செல்வி எழுதியிருந்தாங்க, என்னோட தோழி பானுமதியும் அவளோட கணவனும் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட பாட்டி கொடுத்த 50,000 ரூபா பணம் எங்கிட்டயே திரும்ப வந்துருச்சு. ஒரு திருடனோட மனைவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களோட இங்க வாழறதுக்கு பதிலா இந்த 50,000 ரூபாயை வச்சு
நம்ம கிராமத்துல 2 பசுமாடை வாங்கி பால் வியாபாரம் செஞ்சு வாழ போறேன். கௌரவமா வாழணும் அப்படின்னு நினைக்கிற என்ன நீங்க பார்க்கணும்னா உங்களோட கெட்ட செயல்களை எல்லாத்தையும் விட்டுட்டு புது மனுஷனா மாறி கிராமத்துக்கு வந்து சேருங்க அப்படின்னு அதுல இருந்துச்சு. அந்த கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு வேலுசாமி ரொம்ப நேரத்துக்கு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே உக்காந்துகிட்டு இருந்தான். இனிமே இந்த திருட்டுத்தனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவியோட சேர்ந்து உழைச்சு பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அவன் கிராமத்துக்கு கிளம்பினான். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.